Good afternoon, my dear children. I am Elilmati from Social Department. Now we are going to Lesson 2, Geography, Land and Oceans. Learning objects. To know the meaning of Bangia and Bandalasa. To learn about the classification of landforms. To understand the continents and oceans. To know about the land classification in Sangam period. Next, to learn about the first order landforms. 200 million years ago, only one land, super land, it is called Bangia. This is Bangia, the supercontinent, and the sea around is Bandalasa. Only one ocean, super ocean, Bandalasa. ஒரே ஒரு ஓஷன் தான் இருந்தது, அதோட நேமு பந்தலாசா. ஒரே ஒரு கான்டினெண்ட்டாக இருந்தது, அதோட நேமு பாஞ்சியா. இந்த ஒன்லி ஒன் ஓஷன், ஒன்லி ஒன் கான்டினெண்ட்டு எப்படி 7 கான்டினெண்ட்டாகவும் 5 ஓஷன்ஸாகவும் டிவைட் ஆணுச்சு, பிரிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பாஞ்சியாங்கிறது சூப்பர் ஒன்லி ஒன் கான்டினெண்ட். 7 கான்டினெண்ட்டும் ஒரே இதாக இருந்தது பாஞ்சியா. கோர்னால் டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்ஸ்னால் இது உடஞ்சி 7 பிளேட்ஸாக உடஞ்சது, கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது. இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கிற கான்டினெண்ட் இது நார்தர்ன் சைடும் சதர்ன் சைடும் 2 இதாக டிவைட் ஆணுச்சு. ஆங்காரா கோண்டுவானான்னு சொல்லிட்டு 2 டிவிஷன்ஸாக டிவைட் ஆனது. டெக்டானிக் பிளேட்ஸ் மூமெண்ட்ஸ்னால இது பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அட் ப்ரெசண்ட் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு வந்தது. இது பாஞ்சியாங்கிறது ஒன்லி ஒன் கான்டினெண்ட். தீஸ் 2 words Bangia and Bandalasa are derived from Greek word. இது எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சுன்னா க்ரீக்குங்கிற ஒரு லாங்குவேஜ், ஒரு கண்ட்ரி அவங்க பேசுகிற மொழியிலேருந்து வந்தது. பாஞ்சியா மீன்ஸ் ஆல் த எர்த். த க்ரீக் வேர்ட் பந்தலாசா மீன்ஸ் ஆல் த சீ. பந்தலாசாங்கிறது எல்லா வாட்டர் பாடிஸும் சேர்ந்தது பந்தலாசா, எல்லா கான்டினெண்ட்டும் சேர்ந்தது பாஞ்சியா. நிலப்பரப்புக்கு பேர் பாஞ்சியா, வாட்டருக்கு பேர், ஓஷனுக்கு பேர் பந்தலாசா. எப்படி இது பிரிஞ்சுது அப்படிங்கும்போது, டியூ டு இன்டர்னல் ஹீட் ஆஃப் த எர்த் த கான்டினென்ட்ஸ் மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர்ஸ். கான்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் 7 கான்டினென்ட் 5 ஓஷன்ஸ். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் எத்தனை பர்சன்டேஜ் வாட்டர், எத்தனை பர்சன்டேஜ் லேண்ட் மாசஸ் அப்படின்னா 71% வாட்டர் பாடிஸ், 29% லேண்ட் மாசஸ். 7 கான்டினெண்ட்டும் சேர்ந்து 29% தான் இருக்குது. 5 ஓஷன்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து 71%. இப்போ இந்த எர்த்தில் என்னென்ன இருக்குது, லேண்ட் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது, மவுண்டைன்ஸ், லாஃப்டி மவுண்டைன்ஸ், நிறைய மவுண்டைன்ஸ் இருக்குது. அது ஹையஸ்ட் மவுண்டைன்ஸ். அதே மாதிரி டீப்பஸ்ட் ஓஷனும் இருக்குது. எர்த்தில் டீப்பஸ்ட் ஓஷனும் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். நில அமைப்புகளை எப்படி 3 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட் ஆர்டரில் கான்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டரில் பிளாட்யூஸ், மவுண்டைன்ஸ், பிளைன்ஸ். செகண்ட் ஆர்டரில் பிளாட்யூஸ், மவுண்டைன்ஸ், பிளைன்ஸ், இது 3 செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா வேலிஸ், பள்ளத்தாக்குகள், பீச்சஸ், கடற்கரை ஓரத்தில் உள்ள பீச்சஸ், சாண்ட் டியூன்ஸ், மணல் குன்றுகள். இது எங்கே இருக்கும் அப்படின்னா டெசர்ட் பார்ட்டில். ஸோ எர்த்தை 3 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு. லேண்ட் கிளாசிஃபிகேஷன் சங்கம் பீரியடு. சங்க காலங்களில் அரசர்கள் காலத்தில் லேண்டை நிலப்பரப்பை 5 டிவிஷனாக 5 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. இப்போ குறிஞ்சிங்கும்போது மவுண்டைன்ஸ் அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட், மலையை சார்ந்த இடமும் அதை சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட்டும், மவுண்டைன்ஸும் அதை சுற்றி இருக்க பிளேசஸ்க்கும் பேர் குறிஞ்சி. இங்கே குறிஞ்சிங்கிற ஃப்ளவர் பூக்கும், இது மவுண்டைன்ஸ். முல்லை, ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ், காடும் காடை சார்ந்த இடமும், காடும் காடை சுற்றி இருக்க, ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்க பிளேசஸுக்கும் பேர் முல்லைன்னு பேர். நெக்ஸ்ட்டு மருதம், இது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ், விளை நிலங்களும் அதை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டும்.
மருதம் மருத நிலம், மருதம் லேண்டுன்னு சொல்கிறாங்க. நெய்தல் கடலும் கடலை சார்ந்த இடமும். சி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் கடலும் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஊர்களுக்கு பேர் நெய்தல்னு பேர். நெக்ஸ்ட்டு பாலை டெசர்ட் ரீஜன்ஸ். இந்த குறிஞ்சியும் முல்லையும் மழை இல்லாமல் அப்படியே காஞ்சு போணுச்சுன்னா அது பேர் பாலை டெசர்ட்னு பேர். ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ் ஆர் grouped as a first order landforms. நம்ம எர்த்தை 2 டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று காண்டினென்ட், another one oceans. இப்போ காண்டினென்ட் அப்படின்னா 7 காண்டினென்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு the huge land masses on earth are called continents. பெரிய நிலப்பரப்புக்கு பேர் தான் காண்டினென்ட்னு பேர். இப்போ நம்பர் 1 இருக்கிறது லார்ஜஸ்ட் காண்டினென்ட் எது அப்படின்னா ஏஷியா. there are 7 continents. அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 காண்டினென்ட்டு ஏஷியா. செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் ஆஃப்ரிக்கா. தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் நார்த் அமெரிக்கா. ஃபோர்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் சவுத் அமெரிக்கா. ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அண்டார்டிகா. 6th பிளேஸில் இருக்கிறது யூரோப். 7th பிளேஸில் இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இஸ் எ smallest continent, island continent. Largest continent Asia, smallest continent Australia. Next ஏஷியா. ஏஷியா தான் வேர்ல்டுலேயே பெரிய பிக்கஸ்ட் காண்டினென்ட். நெக்ஸ்ட்டு ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் த ஹியூஜ் மீன்ஸ் பெரிய, லார்ஜ், மோர் ரொம்ப அதிகமாக. த ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் ஆர் கால்டு ஓஷன்ஸ். நிறைய வாட்டர் இருக்கிறதுக்கு பேர் தான், பெரிய அளவில் வாட்டரால் கவர் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் ஓஷன். த ஹியூஜ் வாட்டர் பாடிஸ் ஆர் கால்டு ஓஷன்ஸ். தெர் ஆர் 5 ஓஷன்ஸ் லொக்கேட்டட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். நம்ம எர்த்தில் 5 ஓஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் 1 பசிபிக் ஓஷன், டீப்பஸ்ட் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் செகண்ட் ஓஷன், எஸ் டைப் ஓஷன். இந்தியன் ஓஷன், இந்தியாவுக்கு கீழே இருக்க ஓஷன் இந்தியன் ஓஷன். சதர்ன் ஓஷன், அண்டார்டிகாவை சுற்றி இருக்க ஓஷன் சதர்ன் ஓஷன். மேலே ஆர்டிக்கில் இருக்கிறது, டாப்பில் நார்த் போலில் இருக்கிறது ஆர்டிக் ஓஷன், சவுத் போலில் இருக்கிறது சதர்ன் ஓஷன். 5 ஓஷன்ஸ்: பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் அண்டு ஆர்டிக் ஓஷன்ஸ். 5 ஓஷன்ஸ். லார்ஜஸ்ட் ஓஷன் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஓஷன். லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னா பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய ஓஷன். டீப்பஸ்ட்டு ஓஷன், பெரிய ஓஷன் பசிபிக் ஓஷன். ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆர்டிக் ஓஷன். நார்த்து போலில் மேலே இருக்கிறது தான் இருக்கிறதுலே சின்ன ஸ்மாலஸ்ட்டு ஓஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். இந்த செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மவுண்டைன்ஸ், பிளாட்யூஸ் அண்டு பிளைன்ஸ். மவுண்டைன்ஸ் அதில் சிங்கிளாக இருக்கிறது மவுண்டைன்ஸு, கண்டினியூஸாக தொடர்ச்சியாக இருக்கிறது மவுண்டைன் ரேஞ்சஸ். பிளாட்யூஸ் அப்படின்னா மவுண்டைன் மேலே இருக்க ஃப்ளாட் ஏரியாஸ். A landform that rises 600 meter above mountains. A landform that rises 600 meter above its surroundings and has steep slopes is called mountains. தரமட்டத்திலேருந்து கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டருக்கு மேலே உயரமாக இருக்கிறது மவுண்டைன்ஸு. ஸ்லோப்பிங்காக இருக்கணும், சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும்னா அண்ட் ஹேஸ் ஸ்டீப் ஸ்லோப் இஸ் கால்டு மவுண்டைன்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்னோ மவுண்டைன்ஸும் இருக்குது, ராக் மவுண்டைன்ஸும் இருக்குது. மவுண்டைன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஐசோலேஷன், தனியாக சிங்கிளாகவும் இருக்கும் நம்ம கொல்லிமலை மாதிரி. இதே மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி அப்படியே குரூப்ஸாகவும் இருக்கும். பழனி ஹில்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கொடைக்கானல், ஊட்டி, கர்நாடகா, மகாராஷ்டிரா வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கிறது மவுண்டைன் ரேஞ்சஸ், மலைத்தொடர்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்னு இருக்கு இல்லையா, இதுதான் மவுண்டைன் ரேஞ்சஸ், மலைத்தொடர்கள். If the mountains extend for a larger area continuously, it is called mountains range. These ranges stretch for hundreds or thousands of kilometers. 100 கிலோமீட்டரும் இருக்கும், இல்லைனா 1000 கிலோமீட்டர்ஸும் கண்டினியூஸாக அந்த மலைத்தொடர்கள் இருக்கும். ஹிமாலயாஸ், மவுண்ட் ஹிமாலயாஸ், இந்தியா, ராக்கி மவுண்டன்ஸ் இன் நார்த் அமெரிக்கா, the Andes mountain in South America, and Alps mountains, largest mountain ranges.
Andes Mountain, South America, 7,000 kilometers. North to south 7,000 kilometersக்கு மவுண்டைன் கண்டினியூஸாக இருக்குது, மவுண்டைன் ரேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மவுண்டைன் பீக். த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எ மவுண்டன் இஸ் நோன் ஆஸ் இட்ஸ் பீக். ரொம்ப உயரமான பிளேஸுக்கு பேர், ஹையஸ்ட் பிளேஸுக்கு பேர் பீக், சிகரம்னு பேர். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக், ரொம்ப உயரமான இடம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட். இதோட ஹைட்டு 8,848 மீட்டர். வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் உயரமான மவுண்டைன் எதுனா மவுண்ட் எவரெஸ்ட், நம்ம இமயமலையில் உள்ளது. அட்வான்டேஜஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ். மவுண்டைன்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஆறுகள் உருவாகிறது எல்லாமே எங்கன்னா மவுண்டைனில் தான் உருவாகுது. தே ப்ரொவைட் ஷெல்டர் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குது. ஃப்ளோரானா பிளான்ட், பல வகையான தாவரங்கள் வளருது. பல வகையான ஃபானா அப்படின்னா அனிமல்ஸ் அங்கே பாதுகாக்கப்படுது. நெக்ஸ்ட் மவுண்டைன் வந்து ஒரு டூரிசம் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. மவுண்டைன் ஏரியாஸில் நல்ல சீனரிஸை பார்க்குறாங்க, நல்ல பாயிண்ட்டை பார்க்குறாங்க. அதனால் இங்கே ரொம்ப லைக் பண்ணி மக்கள் போகிறாங்க. அங்கே நல்ல ஒரு கிளைமேட் கிடைக்கிது, நல்ல மிஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ மவுண்டைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, உதகமண்டலம், ஊட்டி அண்டு குயின் ஆஃப் மவுண்டைன்னு சொல்கிறாங்க ஊட்டியை. மலைகளின் ராணியம் இவங்க தான் வந்து இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே ரொம்ப டாப் மோஸ்ட் பிளேஸு. நெக்ஸ்ட்டு பார்த்து கொடைக்கானல், இவங்க வந்து இளவரசி. இந்த கொடைக்கானல் மவுண்டன்கிறது வந்து அவங்க மகாராணினா ஊட்டி, இது இளவரசிங்கிறாங்க. கொடைக்கானல் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன்ஸ், பியூட்டிஃபுல் பிளேஸஸ், சீனரிஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொல்லி ஹில்ஸ். இதில் ஒரு 76 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அந்த ஹேர்பின் பெண்டில் ட்ராவல் பண்ணி போனால் அழகான பிளேசஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஏற்காடு, சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஏற்காடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸ். அது ஏழைகளின் ஊட்டின்னு கூட சொல்லுவாங்க ஏற்காடை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏலகிரி மவுண்டைன்ஸ். அடுத்து பியூட்டிஃபுல்லான ஒரு மவுண்டைன் எது அப்படின்னா ஏலகிரி மவுண்டைன்ட்டு. இஸ்துமஸ் அப்படின்னா டூ லார்ஜ் லேண்ட்மாசஸ் கனெக்ட் த ஒன் நேரோ பார்ட். ஒரு 2 பெரிய நிலப்பரப்பு ஒரு குறுகிய நிலப்பரப்பில் சந்திக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இஸ்துமஸ்னு பேர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. பனாமாங்கிற ஒரு கண்ட்ரியில் இணையறதுனால, கனெக்ட் ஆகிறதுனால அந்த இடத்துக்கு பேர் இஸ்துமஸ் ஆஃப் பனாமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸ் டேன்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 11. வேர்ல்டு முழுக்க மவுண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு பிளாட்யூஸ் அப்படின்னா மவுண்டைன் மேலே இருக்க பிளைன் ஃப்ளாட் அண்ட் ஏரியாவுக்கு பேர் தான் பிளாட்யூஸ். எக்ஸாம்பிள் திபெத்தியன் பிளாட்யூ ஆர் த எலிவேட்டட் போர்ஷன்ஸ் ஆஃப் த எர்த் தட் ஹேவ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை ஸ்டீப் ஸ்லோப்ஸ். Next, the elevation of plateaus may be a few hundred or several thousand meters இருக்கும். The elevation of plateau may be a few hundred or several thousand meter heightல ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் என்னது பிளாட்டியூஸ். ஹையஸ்ட் பிளாட்டியூன்னு பார்த்தா திபெத்தியன் பிளாட்டியூ. நம்ம இந்தியாவில் இருக்க வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிளாட்டியூ எது அப்படின்னா திபெத்தியன் பிளாட்டியூ தான். இமயமலை தான் உலகத்திலேயே, ஹிமாலயாஸ் தான் ஹையஸ்ட் மவுண்டைன். அந்த ஹையஸ்ட் மவுண்டைன் மேலே ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து திபெத்தியன் பிளாட்டியூ. டேபிள் போட்ட மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் மேலே, மவுண்டைன் மேலே உச்சியில். த ஃப்ளாட் டாப்டு பார்ட் ஆஃப் த பிளாட்டியூ இஸ் கால்டு டேபிள் லேண்ட். எதுனா திபெத்தியன் பிளாட்டியூ தான் டேபிள் லேண்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினரல் ரிச் பிளாட்டியூ. இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த திபெத்தியன் பிளாட்டியூலேயே சோட்டா நாக்பூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த சோட்டா நாக்பூர் பிளேஸ் தான் அது மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து கோல் இருக்குது, கோல்டு, டைமண்ட், அந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் வந்து இந்த சோட்டா நாக்பூர்லேருந்து எடுக்கிறாங்க. தர்ஃபோர் மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் லிவிங் ஹியர். இந்த சோட்டா நாக்பூரில் இருக்காங்க. தர்ஃபோர் மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் லிவிங் ஹியர்ஸ். கோல்டு மைனிங், கோல் மைனிங் அண்டு டைமண்ட் மைனிங், இந்த மாதிரி நிறையா இந்த சோட்டா நாக்பூர் இதில் கிடைக்கிது. அடுத்து டெக்கான் பிளாட்டியூ. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பேர் தான் டெக்கான் பிளாட்டியூன்னு பேர். டெக்கான் பிளாட்டியூ இன் பெனின்சுலர் இந்தியா ஆஃப் த வால்கானிக் ஒரிஜின். இது வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைமில்
வேல்கனோ மவுண்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ இது டெட் வேல்கனோ, எப்பொழுதுமே இது வந்து வெடித்து சிதறாது. தர்மபுரி பிளாட்யூ, கோயம்புத்தூர் பிளாட்யூ அண்ட் மதுரை பிளாட்யூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு, அதுதான் டெக்கான் பிளாட்யூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளைன்ஸ், சமவெளிகள். பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட்ஸ். இது வந்து தாழ்வான பகுதியில் சமவெளிகளாக இருக்கும். பிளைன்ஸ் ஆர் யூஸ்வலி லெஸ் தென் 200 மீட்டர் எபோவ் சி லெவல். கடல் மட்டத்திலிருந்து அப்படியே 200 மீட்டர் வந்து அப்படியே லெஸ்ஸாக இருக்கும், பள்ளமாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். மோஸ்ட் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர்ஸ் அண்ட் their tributaries and distributaries. These plains are used extensively for agriculture due to the availability of water and a fertile soil, which means tributaries அப்படின்னா நிறைய 2-3 ஆறுகள் வந்து ஒன்றா சேர்கிற இடத்துக்கு, மிங்கிள் ஆகிற இடத்துக்கு பேர் tributaries. இதே டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னா ஒரு ஆறு பல ஆறுகளாக பிரிஞ்சு போகுது அப்படின்னா அது டிஸ்ட்ரிபியூட்ரிஸ். பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர்ஸ் அண்ட் their tributaries அண்டு டிஸ்ட்ரிபியூட்ரிஸ். சில இடங்களில் அது நிறைய ஆறுகள் ஒன்றா கலக்கும், சில இடத்துல அது பிரிஞ்சும் போகும். மோஸ்ட் தி பிளைன்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் இன்ஹாபிட்டேஷன், which means living place of humans. The plains have been the cradle of civilization. நாகரிகத்தின் தொட்டில், cradle of civilization சொல்கிறோம். From the earliest times, for example the Indus in India, சிந்து சமவெளி நாகரிகம், the Nile Valley in Egypt are some of the early civilization which developed and flourished. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் இண்டோ கேங்கட்டிக் பிளைன்ஸ் தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பிளைன்ஸ். உலகத்திலேயே சமவெளிகள் 10,000 கிலோமீட்டருக்கு சமவெளிகளாக இருக்கிறது இந்த இண்டோ கேங்கட்டிக் பிளைன்ஸில் தான். டெல்டா, a delta is an area of low flat and where rivers split and spread out into several branches before ending the sea. ஆறுகள் எல்லாம் ஓடி வந்து கடலில் கலக்கிற இடத்துக்கு பேர் தான் டெல்டான்னு பேர். இப்போ காவேரி வந்து கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய டிஸ்ட்ரிக் வழியாக தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, டாஞ்சூர்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக் வழியாக அப்படியே கிராஸ் ஆகி வந்து எங்கே கிடக்குது, பே ஆஃப் பெங்காலில், பூம்புகாரில் கடலில் கலக்குது. அப்படி கடலில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் டெல்டா. கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை ஓரம், கடலோர பகுதிகள். சில இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல பீச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சாண்ட் மணல் இருக்கும். சில இடத்துல வந்து அப்படியே சேரும் சகதியமாக மண்ணாக இருக்கும். வேர்ல்டுலேயே பியூட்டிஃபுல் செகண்ட் லார்ஜஸ்ட் பியூட்டிஃபுல் பீச் எதுனா நம்ம மெரினா பீச் தான். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ், வேலிஸ், பள்ளத்தாக்கு, சாண்ட் டியூன்ஸ், மணல் குன்றுகள், டெசர்ட்டில் தான் இருக்கும் பீச்சஸ். த தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆன் மவுண்டைன்ஸ், plateaus and plains mainly by erosional and depositional activities of rivers, glaciers, wind and waves. erosionனா அரிச்சு எடுக்கிறது, depositionனா படிய வைக்கிறது. எரோஷன் ஒரு இடத்துல இருந்து அரிச்சு எடுத்துக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல படிய வைக்கிறது தான் இந்த நீரோட, வாட்டரோட ஒரு கேரக்டர். It is process of removal of surface materials from the earth crust. மேலே இருக்கிறதெல்லாம் மண், கல், மினரல்ஸ், விட்டமின்ஸ்னு சொல்லி தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து வேறொரு பக்கம் படிய வைக்கும். டெபோஷன்ஸ்னால் படிவுகள். த எரோடட் மெட்டீரியல்ஸ், அரிச்சு எடுத்துக்கிட்டு வரது இல்லையா, எரோடட் அரிக்கிறது, அரிச்சு எடுத்துக்கிட்டு வர மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட்டட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திக்கிட்டு போகுது. டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபோசிட்டட்னா படிய வைக்குது. ஆன் த லோ லையிங் ஏரியாஸ், தாழ்வான பகுதியில் கொண்டு வந்து படிய வைக்குது, அதுதான் டெல்டாஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு டெபோஷன்ஸ். இதுதான் படிய வைக்கிறதுன்னு பேர், படிவுகள், படிய வைக்கிறது. ஓஷன்ஸ், நெக்ஸ்ட் ஓஷன்ஸ். த எர்த் 2/3 of it is covered by water. எர்த்தை 2/3 part வந்து கவர் பண்ணியிருக்கு இந்த வாட்டரை, ஓஷன். The water is found in oceans and seas. Oceans are vast expansion of water. There are 5 main oceans in the world. First, number 1, Pacific Ocean.
The Spanish navigator Ferdinand Magellan named the ocean Pacific. இந்த ஓஷனுக்கு பசிபிக்னு பேர் வச்சவர் யார் அப்படின்னா ஃபெர்டினண்ட் மெகலன். வேர்ல்டை முதல்ல சுற்றி வந்து வேர்ல்டு வந்து பால் சேஃபு அப்படின்னு சொன்னவர் நமக்கு. இதோட இந்த பசிபிக்கோட மீனிங் என்ன அப்படின்னா காம், அமைதியான கடல்னு அர்த்தம். இந்த பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த். உலகத்திலே ஆழமான அகலமான பெரிய ஓஷன் எதுனா பசிபிக் ஓஷன் தான். இட் கவர்ஸ் அபவுட் 1/3 ஆஃப் த எர்த்ஸ் டோட்டல் ஏரியாஸ். திஸ் ஷேப், ஓஷன்ஸ் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இதில் இருக்க டீப்பஸ்ட் பார்ட்னு பார்த்தோம் அப்படின்னா த டீப்பஸ்ட் பாயிண்ட் மரியானா ஸ்ட்ரென்ச். இது பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் இருக்குது. இதோட ஆழம் 10,994 மீட்டர் டீப் இஸ் லொக்கேட்டட் இன் த பசிபிக் ஓஷன். நெக்ஸ்ட், த செயின் ஆஃப் வால்கனோஸ் இஸ் லொக்கேட்டட் அரவுண்ட் த பசிபிக் ஓஷன் கால்டு த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த பசிபிக் ஓஷன் உள்ளுக்கு 6,600 ஆக்டிவ் வால்கனோஸ் 600 ஆக்டிவ் வால்கனோஸ் எப்பொழுதுமே வெடித்து சதுரிக்கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு பேர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். இட் கவர்ஸ் 1/6 ஆஃப் த எர்த் டோட்டல் ஏரியா. இதோட சேஃப்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ் சேஃபில் இருக்கும். இதை ரிசம்பிள்ஸ் வந்து எஸ் லெட்டர் சேஃபில் இருக்கும். இதில் இருக்க டீப்பஸ்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மில்வாக்கிங்கிற பிளேஸ் தான் டீப்பஸ்ட் பிளேஸ் இந்த புர்டோரிக்கா ஸ்ட்ரென்ச். புர்டோரிக்காங்க பிளேசஸ் பக்கத்தில் இருக்குது. இதோட ஸ்ட்ரென்ச்சுங்கிறது குழி ஆழம், கடல் உள்ளுக்கு இருக்கிறது. இதோட எவ்வளோ டீப் ஆழம்னா 8,600 மீட்டர் டீப்பஸ்ட் பிளேஸு. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷன். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது இந்தியன் ஓஷன். தி இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இட் கவர்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் அபவுட் 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் இந்தியா. நெக்ஸ்ட்டு, இதில் இருக்க டீப்பஸ்ட், இது இந்த ஈஸ்டில் இந்தியன் ஓஷனோட Bay of Bengal, Arabian Sea and the Persian Gulf and the Red Sea are some of the important marginal seas of the Indian Ocean. Indian Oceanோட சைடில் ஒட்டி வர்றது இந்த Bay of Bengal, Arabian Sea, Persian Gulf, Red Sea எல்லாம் ஒட்டி வருது. நெக்ஸ்ட், இந்த இந்தியன் ஓஷனில் இருக்க டீப்பஸ்ட்டு ஸ்ட்ரென்ச் குழி ஆழம் எதுனா ஜாவா ஸ்ட்ரென்ச். இதோட டீப்பு 7,725 மீட்டர் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த இந்தியன் ஓஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் ஓஷன் 4th பிளேஸ். இது அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிறது, சவுத்தில் இருக்கிறதுனால இது சதர்ன் ஓஷன் பேர். இந்த சதர்ன் ஓஷன் சரவுண்ட்ஸ் த கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா and is enclosed by the 60 degrees south latitudeல இது இருக்குது. இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோனா 21.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த சதர்ன் ஓஷன் இந்த வாட்டர் எப்படி இருக்குன்னா the water in this ocean is very cold. பயங்கர குளிராக இருக்கும். much of it is covered by sea ice. எப்போ பார்த்தாலும் 9 months ஃபுல்லாக ஐஸ் தான் கவர் ஆகியிருக்கும். The deepest point in this ocean, the South Sandwich Trench with a deepest place in the Southern Ocean or Antarctic Ocean. நெக்ஸ்ட்டு ஆர்டிக் ஓஷன் 5th பிளேஸில் இருக்கிறது. ஆர்டிக் சர்க்கிள் மேலே உள்ள ஆர்டிக் சர்க்கிளை சுற்றி இருக்கிறது தான் ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட்டு, இட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இயர். 12 monthஸில் 9 months 10 months ஃபுல்லி அப்படியே பனி உறைஞ்சி ஐஸ் கட்டியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு, இதில் இருக்க டீப்பஸ்ட் பிளேஸ், இந்த ஆர்டிக் ஓஷனில் இருக்க டீப்பஸ்ட் பிளேஸ் எதுனா த யூரோஷியன் பேசின் இஸ் த deepest point in the Arctic Ocean. Next, important points in this lesson. Summary. லேண்ட்ஃபார்ம்ஸ்னா ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட் ஆர்டருங்கும்போது காண்டினென்ட் அண்ட் ஓஷன்ஸ், செகண்ட் ஆர்டரில் மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் பிளைன்ஸ், தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். மேஜர் ஓஷன்ஸ் அப்படின்னா 5 ஓஷன்ஸ் இருக்குது. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் ஆர் அண்டார்டிக் ஓஷன். அண்டார்டிகாவை சுற்றி இருக்கிறதுனால அது அண்டார்டிக் ஓஷன். சவுத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் சதர்ன் ஓஷன். அண்டு ஆர்டிக் ஓஷன், வெரி ஸ்மாலஸ்ட் ஓஷன். Thank you students. We will meet in next class. Okay, thank you. Wish you all the best.